வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இங்க தமிழகத்திலயும், நம்ம தேனி மாவட்டத்திலயும் மக்களுக்கு பிடித்த திருத்தலங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட, நம்ம தேவதானப்பட்டியில் இருக்கக்கூடிய மூங்கிலணை காமாட்சி அம்மனை பற்றிய ஒரு சில தகவல் துளிகளோடு இன்னைக்கான பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அம்மா மிகவும் அதிசயமானவள், சாந்த சொரூபிணி, அமைதியின் வடிவம், அதிசய அருள் கொடுக்கக்கூடியவள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மாவை பத்தி. பூட்டிய கதவுக்குள்ள தான் அம்மா இருப்பாங்க. ஒரு பேழையாக பெட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட்ட ஒரு அதிசயமாகத்தான் அம்மா இன்னைக்கும் வழிபாட்டுல இருக்காங்க. இந்த கோவிலை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தங்கங்களா. அம்மாவை பத்தின ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அருளாசிகளை நிறைய சொல்லலாம். அதுல ஒரு சில துளி. அதாவது அம்மாவுக்கு நிறைய நெய்வேத்தியங்கள் பக்தர்கள் வாங்கி கொடுக்கறது வழக்கம். ஒரு ஈயோ எறும்போ அதுல எதுவுமே படாது. அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அம்மா சாந்த சொரூபினியா கதவுக்கு பின்னாடி இருந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளுக்கு இதுவே முதல் சாட்சியாக இருக்கும். அதே போல அம்மா சாந்த சொரூபினியா இருக்கிறதுனால எந்த பலியுமே அம்மாவுக்கு கொடுக்கறது கிடையாது. பூட்டிய அறைக்குள்ள பேழையாக அந்த பெட்டிக்குள் இருந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறது எண்ணிலடங்காதது. எண்ணிலடங்காத அதிசயங்கள் நிறைந்தது. இந்த உலகத்துல எங்களுக்கு குலதெய்வமே தெரியலம்மா. முன்னோர்கள் எங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லல. எங்களுக்கு திக்கற்று நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்கற்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் குலதெய்வமாக இருந்து மக்களுக்கு அருள் கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவள் மூங்கிலணை காமாட்சி தாயார் தான். கருணையின் வடிவம், அன்பின் சொரூபம். குலதெய்வமே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொன்னா அம்மாவை தாராளமாக வழிபாடு பண்ணலாம். பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலுமே அங்க கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கிறத நம்ம பார்க்கறது உண்டு. ஆனா இங்க பூட்டிய கதவுக்குள்ளதான் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அம்மாவை அம்மாவினுடைய திருமுகத்தை கோவில்லையோ ஆதி காலத்துல இருந்தே அம்மாவினுடைய முகத்தை யாருமே பார்த்தது கிடையாது. அம்மா பெட்டிக்குள்ளதான் இருந்து அதிசயமான அருளை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல இங்க அம்மாவுக்கு தேங்காயை கூட உடைக்கிறது இல்லை, வாழைப்பழத்தை கூட தொளி உரிக்கிறது இல்லை. அதுதான் நைவேத்தியமாக வைக்கப்படுது. அம்மா அமைதியின் சொரூபமா இருக்கிறதுனால பொலி கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு அருள் நிறைந்த அன்பு நிறைந்த தாய் அம்மா காமாட்சி தாயார். பூட்டிய கதவே திறக்கப்படாம கதவுக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் பெட்டிக்குள் அடைந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வத்திற்கு பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த திருத்தலத்துல மேல் கூரை போடக்கூடிய நபர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இன்னைக்கும் கண்ணை கட்டி கொண்டுதான் மேற்கூரை பண்றாங்க. ஆக அம்மாவுடைய திருமுகத்தை யாருமே பார்த்ததில்லை இது வரைக்குமே. பூட்டிய கதவுக்குள்ள என்னதான் இருக்கு? பூட்டிய கதவுக்குள்ள காமாட்சி தாயார் ஒரு பெட்டிக்குள் பேழையாக வீற்றிருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அங்கதான் பூஜையும் நடக்குது. வருடத்திற்கு ஒரு முறை அம்மாவுக்கு மேற்கூரை மாற்றுதல் நடக்கும். அப்படி மாற்றும் போது கூட மாற்றக்கூடிய நபர்கள் தங்களுடைய கண்களை கட்டி கொண்டுதான் அதை மாற்றி அமைக்கிறாங்க. அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நெய் விளக்குகளும் நெய் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறதுலையும் ஒரு ஈயோ எறும்போ முக்காம அப்படியே புத்தம் புதுசா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். அம்மா சாந்த சொரூபிணியாக மக்களுக்கு இன்னைக்கும் நிறைய அருளாசி கொடுத்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் தெரியாத நபர்களையும் தம் பிள்ளையா அழைச்சிக்கிட்டு அந்த பூட்டி இருக்கிற கதவுல உங்களுடைய குறைகளை சொன்னா போதும், தாய் நின்று அமைதியின் சொரூபமா நம்மளுடைய குறைகளுக்கான அதிசய தீர்வுகளை அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. தேவதானப்பட்டியில் மூங்கிலணை காமாட்சி தாயார். எல்லா கோயில்லையும் தேங்காய் உடைப்போம், வாழைப்பழத்தை உரிச்சு பத்தியெல்லாம் பொருத்தி வைப்போம் இல்லையா? ஆனா அம்மாவுக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம், வாழைப்பழம் உரிக்க மாட்டோம். முழுமையாகத்தான் அம்மாவுக்கு நைவேத்தியம் வைக்கப்படுது. அம்மாவுக்கு பொலியும் கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பெரிய சாந்த சொரூபிணி பார்த்தீங்களா? அமைதியின் வடிவம் பார்த்தீங்களா? இந்த உலகத்துல நிறைய தெய்வங்கள் இங்க அவதாரம் பண்ணியிருக்காங்க. இங்க அவதரிக்கிறது தெய்வங்களுக்காகவா அப்படின்னு கேட்டா இல்லை, மக்களுக்காகத்தான். தன்னை வருத்தி கொண்டு மக்களுக்காக அவதரிச்சு மக்களுடைய கர்மாக்களை குறைச்சு ஒரு தாய் தங்களுடைய குழந்தைகளை ஆதரிக்கிறதுக்காகத்தான் அம்மா அவங்க இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. நம்ம மனிதர்கள் மனதுக்கு தோன்றியபடி விதாண்டவாத கேள்விகள் நிறைய கேட்கலாம். இந்த அவதாரம் எதுக்கு, ஏன் இந்த மாதிரி பூட்டிய அறைக்குள்ள இருக்காங்கன்னு. ஆனா எல்லாத்துக்குமே ஆயிரக்கணக்கான சூட்சம ரகசியங்கள் இங்க நிறைஞ்சிருக்கு. அத்தனை சூட்சம ரகசியங்கள்லையும் மக்களுக்கான நல்லாசிகள் இருக்கே தவிர தெய்வங்களுக்காக இங்க ஒரு விஷயமுமே கிடையாது. ஆக மக்களுக்காகவே அவதரிச்சு இன்னைக்கு பூட்டிய பெட்டிக்குள் இருந்து அதிசயமான ஒரு அருளாசிகளை சாந்த சொரூபினியா கொடுக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில்
தேவதானப்பட்டியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய மூங்கில் அணை காமாட்சி தாயார நீங்களும் ஒரு முறை தவறாமல் அம்மாவை தரிசிச்சு அம்மாவினுடைய பேரருளை நீங்க எல்லாரும் பெற்றுக்கணும் அப்படிங்கிற அருளாசியோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.